இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷோட தாங்க வந்திருக்கேன். புரோட்டா இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். குக்கர் யூஸ் பண்ணி எம்டி சால்னா எப்படி பண்ணலான்ட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். கேஸ் தட்டுப்பாடுங்கனால இன்றைக்கி இண்டக்ஷனில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி குக்கர் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே 2 துண்டு பட்டை, சோம்பு, 2 கிராம்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் 2 இது கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். லைட்டாக கண்ணாடி பத்தளவு வந்ததுமே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். பச்சை வாடை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் அதிகமாக போடுங்க, அப்போ தான் சால்னாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போனமே தக்காளி 1 பெரிய சைஸ் அளவு நீல வாக்கில் நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி கம்மியாக போடுங்க, இல்லை அப்படின்னா தக்காளி குருமா டேஸ்ட் வரும், புளி படிக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும். ஒரு 50% தக்காளி வணங்கினதுமே இது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நாம் குக்கரில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது, அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸோட பச்சை வாடை போகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஊற வச்ச கசகசா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்சு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி, கசகசா பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா தான் குருமா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கடையில் வாங்குகிற மாதிரி பேஸ்ட்டு சேர்த்துனதுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலாசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டாலே போதுங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுமே குக்கர் மூடி திறந்து பாருங்கள். மேலே அப்படியே நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் எல்லாமே மேலே அப்படியே மிதந்து நிற்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். எனக்கு சால்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணியை ஆட் பண்ணி சால்னா பண்ணியிருக்கேன். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு இந்த எம்டி சால்னாவை மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காரு. ஒரு 15 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.